ஹே கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். கிட்டத்தட்ட வந்து ஜூன் 22 அப்போ நான் ஜூலை ஆகஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கேப் வந்து அப்புறமா வந்து மறுபடியும் தளபதி பாட்டுக்காக ரியாக்ட் பண்ண வரேன். ஸோ என்ன ஃபாலோ பண்ணுற சில பேருக்கு வந்து தெரியும். நான் வந்து முன்னாடி லாஸ்ட் இயர் லைக் வந்து ஜூன் 27 அப்போ வந்து 2023 அப்போ நான் ஆரம்பித்தேன் ரியாக்ஷன் சேனல் போடுறதுக்கு. ஸோ வித்தின் 3 monthsலேயே எனக்கு 2 to 1 monthலேயே வந்து எனக்கு கடகடன்னு ஃபாலோவர்ஸ்லாம் வந்தாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அந்த டைமில் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இட்ஸ் ஈஸி டு மீ டு மேக் வீடியோஸ் அண்ட் போஸ்ட் எவ்ரிடே. இட்ஸ் ஸோ ஈஸி ஃபார் மீ லைக் இன் தட் டைம். அதுக்கப்புறமா நான் வந்து வேலைக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனேங்க. சொல்லி முடிஞ்சுது. எனக்கு என்னோட டெய்லி ருட்டீனான விஷயங்கள் எல்லாமே கட் ஆச்சு. எல்லாமே வந்து தலைகீழ மாறிடுச்சு அப்படியே. ஸோ காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சுன்னா 9 மணி 8 மணி வந்தேன்னா தூங்கினேன்னா இந்த சர்க்கிள் சொல்லுவாங்கள்ல, எல்லாருமே ரேட் ரேஸ், அதில் நானும் போய் மாட்டிக்கினேன். ஸோ தப்பு குறைலாம் சொல்ல முடியாது. ஐ மீன் மாட்டிக்கினா அந்த மாதிரி மாட்டிக்கினா இல்லை, சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சது பண்ண முடியாமல் வந்து போச்சு. அதுக்கான டைம் கிடைக்கல, மென்டல் பீஸ் அந்த மாதிரி இல்லை, மென்டலி வந்து நான் ரெடி ஆகலை அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1 இயராக இப்போ தான் ட்ரைனிங் பீரியட், 1 இயராக ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் நான் வந்து ஒரு அனலைஸே பண்ணேங்க. இப்போ தான் வந்து ஒரு விஷயமே தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளால் வந்து ஒரே டைமில் வந்து பல விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு என்ன தோணுதோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை சூஸ் பண்ணி கரெக்டாக கன்சிஸ்டன்சி அது மட்டுமே யோசிச்சு பண்ணிங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றதும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சத்தியமாக என்னால் வந்து ஆஃபீஸ் போயிட்டே எல்லாம் என்னால் வந்து வீடியோஸ் மேக் பண்ணவே முடியல. எனக்கு சத்தியமாக சில யூடியூபர்ஸ்லாம் நான் பார்க்குறேன், சொல்கிறாங்க இது மாதிரி நான் வேலைக்கு போயிட்டு தான் பண்ணுறேன். அது வந்து எனக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு தேம். அந்தளவுக்கு என்னால் வந்து ஹார்ட் ஒர்க் போட முடியும். ஆனால் பட் என்னால் முடியல. ரொம்பவே வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன்னா இன்னும் நான் வந்து இந்த சிஸ்டம் பார்க்க விரும்பலை. ஏன்னா 8 மணி நேரமே நான் சிஸ்டம் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டு மறுபடியும் வந்து ஃபோன் எடுத்து பண்ணணுன்ற ஐடியாவே போயிடுச்சு. நான் ஏன் இப்போ நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போயும் நான் சொல்கிறேன், நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுவேன்னா தெரில. பட் தளபதியோட கோட் படத்துக்கு மறுபடியும் 3rd சிங்கிள் வந்திருக்கு. ஸோ அது பார்த்து நான் வந்து எக்ஸைட் ஆகிட்டு போடுறேன்னு கேட்டிங்கன்னா டவுட்டு. நான் சொல்லிடுறேன், எக்ஸைட்மெண்ட் ஆகலை, நான் பயந்துட்டேன். நான் இந்த அவங்க கொடுத்த ஃபோட்டோ நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன், நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள். என்னையா இது, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க தளபதியை, என்னடா இது, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏதோ பொம்மை படம் பார்க்குற மாதிரியே இருக்குங்க. எனக்கு லிட்ரலி எனக்கு அவ்வளோ பயமாயிடுச்சுங்க. எனக்கு என்ன பண்ணுறான்னு எனக்கு சீரியஸாக சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நான் மிகப்பெரிய தளபதி ஃபேனுங்க. இங்கே போஸ்ட்டே உங்களுக்கு பார்த்தா பாதி கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறது. ஸோ நான் அவ்வளோ தீவிரமாக தளபதி ஃபேனு. இந்த ரியாக்ஷன் சேனல் ஆரம்பித்ததும் நான் தளபதிக்காண்டி தான். என் ஃபஸ்ட் வீடியோவும் தளபதி தான் ரியாக்ஷன் வீடியோவாக இருக்கும். அப்புறமா தான் நான் போட ஆரம்பிச்சேனே. ஸோ ஐ எம் ப்ரவுட் டு சே தட் ஐ எம் தளபதி ஃபேன். அதே சமயம் நான் மற்ற ஃபேன்ஸ்லாம் ஹேட் பண்ண மாட்டேன், அதுவும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து இப்போ எல்லா ஆடியன்ஸும் சரி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பர்ஸ்பெக்டிவில் போட்டு சில யூடியூபர்ஸ் அடிக்கிறீங்க. சமூக வலைத்தளங்களில் நான் பார்த்துட்ருக்கேன் அது எல்லாத்தையும். ஸோ அதனால் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன், எனக்கு எல்லாமே பிடிக்கும். மை ஃபேவரட், மை இன்ஸ்பிரேஷன் இஸ் தளபதி. அப்படிப்பட்ட மனுஷனை இந்த வெங்கட் பிரபு என்ன பண்ணுறான்னு சத்தியமாக ஐடியா இல்லை. நான் 3rd சிங்கிள் சொன்ன உடனே நான் வந்து தெரிஞ்சிருச்சு எனக்கு இட் வில் பி அ லவ் சாங், அது தெரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு இந்த ஃபோட்டோ இது இருக்குது இல்லை வச்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்கல்ல போஸ்ட்ரு, சத்தியமாக சொல்கிறேன் பயமாக இருக்குங்க. பயம், அப்படி ஒரு பயம் இருக்குது எனக்கு. ஒரு போஸ்டரும் ஒரு இதுவும் விட போகும்போதெல்லாம் எனக்கு வந்து பயமாக இருக்குது. ப்ளஸ் என்னதான் ஆச்சு இந்த இவனுக்குன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த படங்களை படம்ல என்னதான் ஆச்சு இந்த உலகத்துக்கு, அந்த மாதிரி என்னதான் ஆச்சு இவனுக்கு, என்ன ஆச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. சீரியஸாக இது வரைக்கும் கோட் படத்துலேருந்து வந்த பாட்டு 2மே எனக்கு வந்து அப் டு தி லெவலே கிடையாது. செகண்ட் பாட்டு வந்து நிறைய பேர் வந்து இளையராஜாவோட பொண்ணு வாய்ஸ்ன்றதுக்காக வந்து எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. டு பி ஃப்ராங்க், பாட்டு ஒரு பக்கம் போகுது, மியூசிக் ஒரு பக்கம் போகுது. தளபதி வாய்ஸ் அவ்வளோ சூப்பரான வாய்ஸு. அந்த வாய்ஸையுமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். சுத்தமாக செட் ஆகலை எனக்கு. பர்சனலாக வந்து 2 பாட்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த பாட்டு 7 மணிக்கு ப்ரொமோ ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ரொமோக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 5 நிமிஷம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது.
ஸோ கைஸ் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 6:59 ஆகிடுச்சு. கரெக்டாக 1 minute தான் இருக்குது. ஸோ நான் வந்து ட்விட்டரையும் யூடியூபையும் ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். எப்போவுமே 7 மணி விட மாட்டானுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். அது எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. கரெக்டாக இன்னும் எக்ஸாக்டாக 1 minute தான் இருக்குது. ஸோ ஃபுல் சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 6 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 6 மணிக்கும் வந்து வந்துடலாமா? 6 மணிக்கு நாளைக்கு வீடியோ போட்டுருவேன். ஸோ பார்த்துருங்க. மேன் இந்த டைம் 10 நாளாக நடக்குதுங்க. ஐஸ் என் சிஸ்டமுக்கு எதுவும் ஆயிடுச்சு கைஸ். ஒரே நிமிஷம் கைஸ். ஸோ கைஸ் ரெடி ஸ்பீக்கர் ரெடி பண்ணிட்டேன். கரெக்டாக மக்கள் பண்ணிச்சிங்க. இந்த டைம் பார்த்து ஸ்பீக்கரு பக்குன்னு பயந்துட்டேன் நான் சொல்ல. ஸோ ரிலீஸ் ஆகலை பார்த்தீங்களா இன்னும். ஸோ இதுதான் நான் சொல்கிறது. டி சீரீஸ் தான் லாஸ்ட் டைம் விசில் போடுற ரிலீஸ் வந்துச்சுங்க. 35 seconds. ஸோ பார்க்கலாங்களா? ஆடு போயிட்டுருக்கு. ஆடு போயிட்டு இருக்குது. ஸ்டாப் பண்ணு. குவாலிட்டி ஃபுல் குவாலிட்டி 1080 வரையும் போதும் உங்களுக்கு. ஓகே. ஸோ 3, 2, 1 கோ. அரபிக் ஃபீல் அப்படி. டோட்டல் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கலாங்க. 3, 2, 1. ஸ்டார்டிங் சத்தமா கேக்குது, அப்புறம் கம்மியாயிது. ஏன் ஸ்பீக்கர் பிரச்சனையா என்னன்னு தெரியலங்க. அந்த அரபிக் அந்த ஃப்ளூட் இருக்கும்ல, அந்த வைப் அப்படியே. கங்கை அமரன் ஸ்பார்க். ஓகே ஓகே. டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எனக்கு பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னோட ஒப்பீனியன் திரும்ப இருக்குங்க. தளபதி ஃபேன் இருக்குன்னு தெரில. பட் மூணுமே வந்து சிமிலரான சவுண்ட்ஸு. இப்போ நான் இப்போ கேட்ட சவுண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா விசில் போடல, ஸ்லோவர் வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது எனக்கு. பட் நம்ம எதுவுமே இப்போ சொல்லக்கூடாது. பாட்டு வரட்டும். கண்டிப்பாக இந்த பாட்டு வந்து யுவன் கொஞ்சம் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தளபதி லுக் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் ஆல் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. ஃபுல் லுக்கு பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து என்ன கணக்குனே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து இந்த ஃபுல் பாட்டு ரியாக்ஷன் நான் பண்ணுறேன் கைஸ். ஸோ அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் எம்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை இந்த ப்ரொமோ வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நாளைக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நான் வந்து பேசலான்னு இருக்கேன். எனக்கு இப்போதைக்கு பயமாக இருக்குது. ஸோ